Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் எனக்கு ஷேர் பண்ண போறேன். அதுல வந்து வெயிட் மெயின்டைனிங், வெயிட் லாஸ்க்கு வந்து வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் இந்த மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நான் இப்ப பேசுனது ரிப்பீட்டடா அதுவும் பேசிட்டோன்னு எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. என்னன்னு தெரியல, பரவாயில்ல, இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் மைண்ட்ல ஓடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்கிட்ட கேட்டது எல்லாமே இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ப்ளூ ட்ரெஸ் வந்து நியூ இயர் அன்னைக்கு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தது லெஹெங்காவோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. சோ அது வந்து ஆனா அமேசான் ஏதோதான் அந்த லெஹெங்கா எடுத்தது. ஆனா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து இங்க லோக்கல் ஸ்டோர்ல தான் வந்து எடுத்தது. சோ தீபாவளி டைம்ல எடுத்தது. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புறீங்க. நிறைய பேர் வந்து லிங்க் எல்லாம் கேட்பீங்க. சிலது நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா லிங்க் வந்து கொடுத்துருவேன். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இது வந்து அதான் சொல்றேன்ல, லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஸோ அதனால வந்து கொடுக்க முடியல சிஸ்டர்ஸ். கண்டிப்பா நம்ம வந்து செல்விஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் வந்து எப்படின்னா ட்ரெஸ் தான், உமன்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாமே சேல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனா இப்ப வந்து அதான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து பண்ணுவேன். பண்ணும்போது உங்களோட ஆதரவை கொடுங்க. ரீசனபிள் பிரைஸ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கும் ரொம்ப ஆசை. நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டே இருக்கீங்க, எப்ப ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். சீக்கிரமா பண்றேன், சரிங்களா சிஸ்டர்ஸ்? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆல்வேஸ் எப்படி சிஸ்டர் என்னோட ஃபேவரட் சாங்காவே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா சிஸ்டர், அப்புறம் ஒரு சில சிஸ்டர் எல்லாம் கமெண்ட்ல அங்க இன்ஸ்டாகிராம்லயே வந்து கேட்பாங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சேம் ஏஜ் குரூப்பா இருக்கனால சேம் ஒரே ஒரு டேஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் வந்து ரீல்ஸ்ல போடும் போதெல்லாம் சொல்லுவீங்க எப்பவுமே. சோ அதனால கூட இருக்கலாம் இல்லையா? சோ தான் அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து வேலையே பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து காலையில 7 மணி அந்த மாதிரி போறவங்க நைட்டு தான் வருவாங்க 10 மணிக்கு. சோ அவங்களும் என்ன மாதிரி அங்க ஒரு இடத்துல போய் வேலை பாக்குறாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால எப்படி இது வந்து பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபுல் டே அங்கதான், நானே சாப்பாடே கொண்டு போய் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். சோ அதனால அவங்க வந்து அங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ நான் இங்க பாக்குற மாதிரி இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போறாங்க. சோ 3 பேருமே நாங்க வந்து எங்களுக்கு ஏத்தாப்புல நாங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாங்க அதனாலதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க வந்து எல்லாமே வந்து பண்ணிப்போங்க. நாங்க 3 பேர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறோம்னா 3 பேர் டிசைட் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நாங்க வந்து என்னன்னா ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம், சரிங்களா? அதனால நாங்க அததான் வந்து ஹாப்பியா நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே சோ ஒருத்தரோட சூழ்நிலை ஒருத்தருக்கு புரியும். சோ அதனால நாங்க வந்து சேமா தான் எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம். சோ அதனால எங்களுக்கு அது வந்து பெருசா தெரியல சிஸ்டர், சரிங்களா? அதான் நிறைய பேரோட டவுட் இருக்கு. சோ அதனால நீங்க கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதானே உங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான், சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பிரவுன் ரைஸ் வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், பிரவுன் ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஃபைபர் வந்து இருக்கு. சோ எடுத்துக்கலாம் பிரவுன் ரைஸ். அதுக்கப்புறம் இந்த மட்டரிசி, கேரளா ரைஸ் சொல்றது, அப்புறம் மில்லட் வகைகள், இந்த மாதிரி நான் நிறைய சொல்றேன் இல்லையா? சோ கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுமதி சிஸ்டர் அவங்களோட பொண்ணு அபிராமிக்கு வந்து நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன்னா இன்னைக்கு சோ அவங்களோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டியர். நீங்க வந்து எப்பவும் ஹாப்பியா நீங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், உங்க அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். சோ எப்பவுமே நான் இந்த வார்த்தையை தான் எல்லாருக்கும் விசேஷா வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிள்ளைங்களோட வளர்ச்சியை அந்த பெத்த தாய் தகப்பன் பாக்குறது பெரிய பெரிய விஷயம். சோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்து நீங்க பெரிய ஆளா வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுதான். சோ அது வந்து கண்டிப்பா இருக்கணும். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து என்னோட அம்மா அப்பா என்னை போற்றிட்டே இருப்பாங்க. இப்பவுமே நிறைய பேரு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்க, இப்ப நம்ம நல்லா இருக்கிறனால பரவாயில்லையே, இந்த பிள்ளை வந்து அம்மா அப்பா இல்லாட்டினாலும் பிள்ளை எல்லாரும் வளர்த்து சூப்பரா கொண்டு சித்தி மாமா அவங்க எல்லாம் அம்மாச்சி இவங்க எல்லாம் வளர்த்து சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இதுவே கெட்டு ஒரு மாதிரியா போயிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இது என்ன அம்மா அப்பா இல்லாம இருந்துச்சுல அதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பேசுறவங்களும் இருப்பாங்க. சோ அதனால இப்போ வந்து நம்ம நல்ல இதுல இருக்கோம். இப்போ வந்து இறந்தும் எங்க அம்மா அப்பாவோட பேர் வந்து ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா, அவங்க பிள்ளைங்களா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த இதை நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நம்மள வந்து நினைச்ச ஒரு ஒரு ப்ரௌடு கண்டிப்பா வந்து படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இப்ப வந்து நான் அதை வந்து சரி போனவங்க போயிட்டாங்க, அதை பத்தி ஒரு இது இல்ல, இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தணும் எப்பவுமே நான் வந்து அதுதான் நினைப்பேன். சோ எங்க சித்தியா இருக்கட்டும், என்னோட மாமா அத்தை எல்லாருமே என்ன நினைச்சு வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம வளர்த்தவங்களுக்கு அதுதானே பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம் கிஃப்டா வந்து இருக்கும் சரிங்களா. அதுதான் அதை வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. சோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுதான் சரிங்கப்பா, நல்லா இருங்க எல்லாருமே. அந்த பொண்ணுக்கு பர்த்டே விசேஷ் வந்து பண்ணுங்க எல்லாருமே. சோ அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கேக் சாப்பிட்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து மெயின்டைன் பண்றீங்க கரெக்டா. சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா அதுதான், ஏன்னா நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி அது ஒரு லைஃப் கொண்டுட்டு போறதுன்றது ஒரு அது என்ன வாழ்க்கை, நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் ஒரு மாதிரி ஃபீல் ஒரு கட்டத்துல இரிட்டேட் கண்டிப்பா வந்து ஆகும். சோ அதனாலதான் கொஞ்சம் கரைச்சன்னு எடுத்து கத்திட்டு இருக்கானுங்க பசங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுதான். அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன், ஓட்ஸ் வச்சு ஏதாவது ரெசிபி போடுங்க சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஓட்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் வேற எந்த ரெசிபியுமே பண்ண மாட்டேங்க. என்ன பண்ணுவேன்னா ஓட்ஸை வந்து தண்ணியில போட்டு கிண்டிட்டு அதை ஒரு கெட்டியா களி மாதிரியோ ஒரு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலே வச்சுட்டு ஒரு துவையல் சட்னி இல்லைன்னா காய் வகைகள் கூட்டு பொரியல் ஏதாவது குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். மத்தபடி செஞ்சோன்னா எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால அந்த மாதிரிதான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். நிறைய ரெசிபி யூடியூப்ல இருக்கும் ஓட்ஸ்ல பண்ற சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம். அதை விட எனக்கு வந்து இது ஈஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கும் சும்மா தண்ணியில போட்டுக்கின்றது. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகி களி வந்து செய்யும் போது ரைஸ்க்கு பதிலா நான் வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா நம்மளோட கிரியேட்டிவிட்டி அந்த ஹெல்த் கரெக்டா இது வந்து பண்ணனா நமக்கு நல்லா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். ஆயில் வந்து கம்மியா, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா பண்ண போறோம் சரிங்களா. சோ ஹெல்தியா நம்ம பண்ண போறோம், அதுதான் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் நைட் ஜூஸ் மட்டும் குடிக்கலாமா வித்தவுட் சுகர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜூஸ் குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது, நிறைய ஃபைபர் உங்களுக்கு கிடைக்கும். ஜூஸா போகும்போது ஜூஸ் அடிக்கும் போது கொஞ்சம் வந்து ஃபைபர் வந்து போயிடும். சோ அதனாலதான் சொல்றேன் குடிக்கலாம். அதனால அதுக்காக நான் வந்து என்ன சொல்றேன்னா அப்படி ஜூஸா குடிக்கிறத விட நீங்க இதை பண்ணும்போது ரொம்ப பெஸ்டா இருக்குன்றதுக்காக தான் சொல்றேன். கண்ணம்லாம் ஒட்டி நம்ம ரொம்ப ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்றது. ஸ்டார்டிங்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது அப்படிதான் வந்து தெரியும். நிறைய இந்த ரீசெண்டா நான் ஒருத்தவங்க கூட ஷேர் பண்றேன், பிரக்யா ஷைன்ஸ் ஜெசுருதி ஃபேமிலில இருப்பாங்க இல்லையா, அவங்கள பாத்திருக்கீங்களா. அவங்க வந்து ரீசெண்டா வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன நீங்க ஒரு மாதிரி டொக்கு இருந்துச்சு அப்படின்னு இப்ப பாருங்களேன், அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படித்தான் இருக்கும் சிஸ்டர். சோ அதனால நீங்க இது பண்ணாதீங்க, எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தின்ற மாதிரி ஒரு அதை வந்து பண்ணிட்டே இருப்போம், நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. ஹைட் உங்களோடது என்ன 5.3 சிஸ்டர். என்னோட ஹைட்டு. ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சாப்பிடறதுனால எனக்கு வந்து டயர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கோபம் வந்து அதிகரிக்குது. அது வந்து எனக்குமே இருந்தது, கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் சடனா ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாத்தும் போது. சோ அததான் சொல்றேன், ஃபுட் கம்மியான்னு நீங்க யோசிக்காம அதுல புரோட்டீன் வந்து அழகா கரெக்டா நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு சூப்பர் ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதனால புரோட்டீன் ஃபைபர் மேல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதான் சொல்ற வெஜ்ஜிஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பயறு வகைகள் இல்லைன்னா முட்டை கறி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை ஹெல்த்தியா நிறைய விஷயங்கள் பிடிச்சது இருக்கும், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து சரி பண்ணி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 வீக் 2 வீக்ஸ் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு அது எல்லாமே சரி ஆயிடும் சிஸ்டர் சரிங்களா, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது சிஸ்டர்ன்ற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல சிஸ்டர், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையும். ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்றீங்க, நீங்க கரெக்டா தூங்குறீங்களா, கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களா, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் வந்து எடுத்துக்கிறீங்களா, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்றீங்களா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கீங்களா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு
கம்மியானா கூட அது வந்து நமக்கு நடக்காது. சோ அதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து சொல்லியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணா இன்னைக்கு வந்து 59.15. சடனா ஒரு ஃபிளக்சுவேஷன். சம்டைம் நம்ம போடுற ட்ரெஸ்ல கூட வெயிட் வந்து இருக்கும். அது போக நம்ம 2 நாளா வந்து கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஏறலையேன்னு நினைச்சோம் இல்லையா. ஸோ சம்டைம் இந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் விட்டு பண்ணிட்டு நம்ம அடுத்த நாள் கரெக்டா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல. மறுநாளும் நான் வந்து கேக் சாப்பிட்டேன் இல்லையா. ஸோ அதுதான் ஸோ பரவாயில்ல. இது வந்து ஃபிளக்சுவேஷன் தான், கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன்ல கொண்டு வந்துடலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல நான் வந்து இஞ்சி போட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரகம் பட்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டேன் எம்டி ஸ்டமக்ல. சீனி எல்லாம் சேர்க்காம தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கல் பண்றதுக்கு தான் குக்கர்ல வந்து கோதுமை ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 1/4 கிளாஸ் இல்லைன்னா 1/2 கிளாஸ் அளவு கூட பாசிப்பருப்பு வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ்க்குன்னா 3 கிளாஸ் தண்ணி வச்சு குக்கர்ல வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சீரகமும் மிளகையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜார்ல வந்து சட்னிக்கு வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் சட்னி, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, பொட்டுக்கடலை எப்பவும் போல. அதுக்கப்புறம் சைட்ல வந்து காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படித்தானே சாப்பிடுவாங்க, அப்படிதான். அதுக்கப்புறம் காலைல சட்னிக்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம்னு சொல்லிட்டு தாளிச்சு அதையும் கொட்டிட்டு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் செஞ்சு ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி பயன்படுத்தி வெண்பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, அது பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இதுலயே நல்லா இருக்குமா, நமக்கும் நல்லாவே ஃபைபரும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். இங்க பாருங்களேன், நெய் வந்து நல்லா ஹார்டா இருந்ததா அதை வந்து ஒரு ஒரு கடாய் மாதிரி சின்ன பேன்ல வந்து உருக்கிட்டு அதுல வந்து நம்ம மிளகு சீரகம் நல்லா நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் பவுடராகவே அரைச்சிட்டேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து குக்கர்ல வந்து நல்லா வெந்திருந்ததுல தேவையான உப்பு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். சூப்பரான பொங்கலுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். சுட சுட அந்த தேங்காய் சட்னி சாம்பார் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சு அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த கோதுமை ரவை வந்து 2 பாக்ஸ்ல வச்சு 1 பாக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபில்லிங் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து இருக்கும். ஸோ இப்பெல்லாம் பாத்துக்கோங்களேன், நான் ஆஃபீஸில் உள்ளவங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சி எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ அந்த கோதுமை ரவை நல்ல ஒரு ஃபில்லிங் இருக்கும். ஸோ நான் கோதுமை ரவை வெண்பொங்கல் வச்சு ஹஸ்பண்டை வந்து வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். எனக்கு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் கடந்ததை ஃபுல்லாக கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்க வேக போட்டுடலாம், மதியம் வந்து இந்த அவிச்சிட்டு நம்ம மசாலா கிழங்கு மாதிரி பொரிப்போம் இல்லையா, ஸோ அது பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. குளிர் வந்து போயிட்டே தான் இருக்கு. உள்ள ஹீட்டர் போட்டிருக்கனால ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே திரியிறேன் நானு. அதுக்கப்புறம் மாடியில போய் துணியை வந்து போட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம், அம்மாச்சிக்கு எப்பயும் 11 மணி போல போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சூப்பரா வெந்திருந்தது இல்லையா, அது வந்து பாருங்களேன் கத்தியை வச்சுதான் நான் வந்து குத்தி பார்ப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தனியா எடுத்து வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் உலைக்கு வந்து அரிசி வந்து களைஞ்சு வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதையும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் சாம்பாருக்காக. இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை பருப்பு எடுத்துட்டு இருக்கையிலே சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இங்க வந்து தம்பிங்கள்ட்ட பேசிட்டே இருந்தேன்னா சாதம் டக்குனே வந்து வெந்துருச்சு. இந்த சாதம் வந்து டக்குன்னு இந்த அரிசி வெந்துரும். ஸோ அதை வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியில வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அவரைக்காய் சாம்பார் தான் வைக்க போறேன், அவரைக்காய், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தாங்க சாம்பாருக்கு நாங்கள் வந்து சேர்ப்போம். வேற இதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் சாம்பார் மசாலான்னு தனியாலாம் சேர்க்க மாட்டோம். ஸோ இதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு புளி வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி நாங்கள் எப்போவுமே வந்து சேர்ப்போம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து புளி வந்து சேர்த்தா தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதையும் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம், ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை அடுப்பில் வச்சுட்டு சரி உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதனால தான் இதை வந்து முன்னாடியே அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். 2யுமே அது வந்து ஆகிட்டு இருக்கும், நம்ம மெதுவாக வந்து உரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ குக்கர் இந்த சரி விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டர் தாங்க
தாங்க குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட சின்ன பையன் வந்து கீழே நின்று பேசிட்டே இருந்தான். அவன் தான் சிரிச்சுட்டே வந்து குடிச்சிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்க வந்து நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில கூட பிசைவாங்கங்க. ஒரு இன்னும் கூட கொலைய வந்து பண்ணலாம். ஸோ அது நம்ம வந்து நல்லாவே வெந்துருச்சு, நமக்கு சரியா இருந்தது. சரி, ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு பற்கள் தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துச்சு உப்பு சேர்த்து நம்ம எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அவிச்சு பண்றது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாண வீடுகள்ல எல்லாம் வந்து வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா சுருள நம்ம வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருளைக்கிழங்குலேயே மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட அப்படி கூட சேர்த்துருக்கலாம். இப்படியும் சேர்க்கலாம். நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணி சுருள நல்லா அந்த மாதிரி வரணும் பாருங்களேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் லைட்டா. ஸோ இந்த அளவுக்கு வந்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா அதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கிழங்க வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருந்ததா, அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணி கொட்டியாச்சு. அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அந்த பக்கத்தில் இருக்க அந்த கரண்டியும் கழுவி உள்ளே ஊற்றிடுவேங்க சாம்பாரை மிக்ஸ் பண்ணி. ஸோ சாம்பாரும் ரெடி. அம்மாச்சிக்கு சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் அந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் அந்த பாக்ஸில் கொடுத்தனால இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மிஷினில் போட்ட துணி எல்லாமே காய போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து காய போட்டுட்டேன். சரி நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், உருளைக்கிழங்கு, அம்மாச்சி வந்து மீன் பொரிச்சது வந்து கொடுத்தாங்க. அதுவும் ஒரு பீஸ் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எப்பவும் போல் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா வேலையா, அதையும் வந்து பண்ணியாச்சு. மதிய நேரத்தில் வந்து தூக்கம் வருங்க, ஏதாவது ஒரு வேலை வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு டைவர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி வார்ம் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபில்லிங்காக இருந்தது ரொம்ப. அது இதுன்னு அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் சாப்பிட்டல, ஸோ அதனால். ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு ஈவினிங் போல் காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து போட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வரேன்னு சொன்னாங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி காஃபியை போட்டு அப்புறம் அவங்களுக்கு முறுக்கு இருந்தது, அதை வச்சு கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவரை வந்து 6 மணிக்கு பேக் பண்ணியாச்சு. எனக்கு முறுக்கு இருந்தது, ஆனால் சாப்பிடணும்னு தோணல. ஸோ சாப்பிடணும்னு தோணாதான் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி மெயின்டைனில் பண்ணிக்கோங்க. அவர் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:45 இருக்கும். அப்போவே முடிச்சிட்டேன் இன்னைக்கு. 2 ப்ரௌன் பிரெட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அவரைக்காய் சாம்பார் வச்சு இன்னைக்கு வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா மதியம் நல்லா ரைஸ் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதான் நான் சாப்பிட்டுட்டு உட்காடுறேங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வடையும் போண்டாவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னன்னா அன்னைக்கு போண்டா பார்த்தோன்னே எக்ஸைட் ஆன இல்லையா, அதனால ஒரு பருப்பு மடை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வந்து தட்டையாக பண்ணியிருந்தாங்க, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப பிடிச்சது வேற எனக்கு இந்த கிறிஸ்பியாக பருப்பு வடைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு வடையை நல்லா அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வடையும் பிச்சு போட்டு அதை வந்து பிசைகிறதுங்க. அந்த மாதிரி அம்மாச்சி பிசைஞ்சு வச்சா ரொம்ப பிடிக்கும். அதை பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதான் சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு இதெல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு நைட் டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி நைட்டு குடிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு இந்த வடைலாம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி மப்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி. ஸோ அதனால ஜீரகம், சோம்பு வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உப்பிசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரி இருக்குனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது, டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து போச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.